தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் இப்பதான் பேட்டி முடிச்சுட்டு நாங்கள் இப்போ பேட்டிக்கு வர்றோம். அவர் என்ன பேட்டியில் கேட்டிருந்தாருன்னா, அதிமுக நிலவக்கூடிய சிக்கல்கள் காரணமா, பிரச்சனைகள் காரணமா இந்த தாவேக ஆட்சி தொடர்ந்து 5 ஆண்டுகள் நீடிக்குமா அப்படிங்கிறது வந்து சந்தேகமா இருக்கு. திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தினா மட்டும்தான் இந்த ஆட்சி நிலைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? அதிமுக பூசலுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அதிமுக இருக்கிற ஆதரிக்கிறாங்க. சரி, அதனால ஆட்சிக்கு ஆபத்து வரும். அதனால எப்படி ஆட்சிக்கு ஆபத்து? எங்களுக்கு தேவையான பெரும்பான்மை இடம் எங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. பாரு, தமிழக வெற்றி கழகம் 107 இடங்கள் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இடதுசாரிகள், அப்புறம் ஐஎம்எல் கட்சி இருக்கு. எங்களுக்கு பெரும்பான்மையான இடங்கள் சஃபிஷியண்டா இருக்கு. அதனால இந்த கட்சிகள பூசலுக்கும் நாங்கள் ஆட்சிக்கான ஸ்திரத்தன்மைக்கும் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இந்த கட்சியோட கூட்டணி வச்சு நீங்க இந்த 5 ஆண்டுகளும் இப்போ இந்த கூட்டணி வச்சு நீங்க 5 ஆண்டுகளுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் எதை காட்டுதுன்னா, தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக, தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் முதல்வராக நம் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வர வேணும்னா மக்கள் இந்த தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். இதுதான் அந்த தீர்ப்பு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைத்த இடங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் யாருமே வரல. ஸோ மேண்டேட் ரொம்ப தெளிவாக தான் இருக்கு. கண்டிப்பாக ஆட்சி 5 வருடங்கள் சிறந்த முறையில் நடக்கும். மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும். இதை பற்றி தலைவர் தான் முடிவெடுப்பாரு. நீங்க மருத்துவராக இருக்கீங்க. இப்போ ஏற்கனவே திமுக ஆட்சியில வந்து செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்போ நீங்க அதே துறைக்கு வந்திருக்கீங்க. உங்க முதல்வர்கிட்ட நீங்க என்ன கோரிக்கை வைக்க போறீங்க? அதை பத்தி ஏதாவது நீங்க ஸ்டடி பண்ணி என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் பதவியேற்கிறப்பயே சொன்னாரு, ஒரு வெள்ளை அறிக்கை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பார்த்து, ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு உரிய முடிவு கண்டிப்பாக எடுக்கப்படும். இந்த நீங்க இப்போ மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால வெளிநாடுகளில் இந்த ஹண்டா வைரஸ் போல அதெல்லாம் இப்போ ஆப்பிரிக்க நாடுகளில் தாக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க இன்னும் சார்ஜ் எடுத்து அங்கே போய் எல்லாம் பார்க்கும் பொழுது அதுக்கான நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு குதிரை பற்றி நான் அதிகாரிகிட்ட விசாரிச்சிருக்காங்க. மனிதர்களுக்கு பரவற வாய்ப்பு இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால மக்கள் இதை பற்றி ஒரு அச்சம் தேவையில்லை. எனினும் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவாக இருக்குன்னு பார்த்துட்டு அது எடுக்கப்படும். தலைவரோட விரிவான அறிக்கையை நம்ம சொல்லியிருக்கோம். நீட் வேண்டாங்கிறதா தமிழக வெற்றி கழகத்தின் ஆரம்பத்திலிருந்து அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு. ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே தேர்தல்ங்கிறத அவங்க ஆர்எஸ்எஸ் பாஜகவோட திட்டமா இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல், அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்வு, அது கண்டிப்பாக ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. இந்த மாதிரி பல லட்சம் மாணவர்கள் இந்தியா முழுசும் பல மாநிலங்களில் தேர்வு நடத்துகிறப்ப கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த வருஷம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அது மூலிமா நீட் தேர்வு வைக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் கொஸ்டின் பேப்பர் வரப்பே இந்த மாதிரி லீக்ஸ் நடக்குதுன்னா கண்டிப்பாக ஆன்லைன் வரப்ப மக்களுக்கு அது மேலே இருக்கிற நம்பகத்தன்மை கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குது. எனக்கே கம்மியாக தான் இருக்குது. இப்போயே ஆன்லைனில் யூபி வடக்கு இருக்கிற மாநிலங்களில் நிறைய மேல் ப்ராக்டிஸ் நடந்திருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி நீட் தேர்வுகள் கண்டிப்பாக எதிரானது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய கிராமத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு பெரிய பாதிப்பு தான் அது கொடுக்குது, பெரிய சுமையை அது கொடுத்துட்டு இருக்கு. அதனால் அது நீட் வேணாங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தின் உறுதியான நிலைப்பாடு. கண்டிப்பாக கொண்டு வர. சார், இப்போ வந்து முக்கியமான பிரச்சனையா இருந்து திருநாய்கள் அதிகளவு அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை? ஃபர்ஸ்ட் அந்த திருநாய்களுக்கான அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கான வேக்சின்ஸ் அடுத்த கட்டமாக ஆன்டி ரேபீஸ் வேக்சின் எங்கெங்கே கம்மியாக இருக்கோ அந்த ஜிஹெச்லாம் நாங்கள் பெரிய அளவில் அந்த ஸ்டாக் வைக்கிறோம். அதுக்கான பெரிய நடவடிக்கை எடுக்கும். இந்த நாமக்கல் மாவட்டம் மட்டும் பொதுவாகவே ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ தேவைங்கிறது ரொம்ப தேவையாக இருக்குது. பொருளாதார ரீதியாக பாதிப்பு கூட ஒருத்தர் வந்தார், கல்லீரல் பிரச்சனை சொல்லி நம்ம பார்க்குறவங்க குழுவாக இருந்தார். அவர்கிட்ட பேசணும், ஒரு ஏழ்மை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள மக்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து தாவேக அரசு மருத்துவ சேவை செய்யும்? அதாவது இந்தியாவிலேயே
பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்தில் கல்வி மற்றும் மருத்துவம் தமிழ்நாட்டில் நல்ல முறையில் தான் இருக்குது. இன்னும் மற்ற அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனை மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை முன்னே இருந்ததை விட இப்போ கம்மியாக இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இவங்க வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து எங்கிட்ட தனியார் மருத்துவமனையில் நாங்கள் சிகிச்சை பெறணும், அதுக்கு உதவி ஏதாவது செய்யணும்னு தான் கேட்டாங்க. இந்த மாதிரி சூழலை நம்ம போக்கி அரசு மருத்துவமனையிலே தரமான ஒரு மருத்துவம் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு அரசு மருத்துவமனையில் தரமான சிகிச்சை கிடைக்குங்கிற நம்பிக்கையை நம்ம உருவாக்கணும். தேர்தலை பற்றி தான் வந்து பிரச்சனை இருக்குங்க. அமைச்சராகிட்டீங்க, இங்கே இருப்பீங்களா இல்லை வந்து தொகுதி பற்றி வரவேற்க சாத்தியம் பெரும்பாலும் அமைச்சராகிட்டாங்கன்னா வந்து அந்த தொகுதி விட்டுட்டு அவங்களோட தனியிலே இருந்துறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு மக்கள் தான் என்னை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அமைச்சிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வாரம் ஒரு முறையாவது நான் திருச்செங்கோடு தொகுதிக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து தொகுதி மக்களுக்கு ஃபஸ்ட்டு செய்யணும். தமிழ்நாடு முழுக்க நான் மந்திரியாக இருந்தாலும் திருச்செங்கோடு தொகுதி கொஞ்சம் ஸ்பெஷல் தான் நமக்கு. ரெண்டு பெரிய ஹாஸ்பிட்டலில் ராசி கொடுத்து நாமக்கல் திருச்செங்கோடு கொண்டு போயிட்டாங்க சார். நாமக்கல் ஜிஹெச் கொஞ்சம் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மக்களோட கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் இங்கே இந்த ஜிஹெச்சில் நல்ல முறையில் செயல்பட்டு வந்திருந்தது. அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு அங்கே போனதுனால இந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் சிரமத்துக்குள்ளாகிறாங்க. அது நிறையா கோரிக்கை இருந்தது. தேர்தல் அப்பையும் நம்ம எம்எல்ஏ அவர்களும் சொன்னாங்க, அங்கே போகிறப்ப பிரச்சாரத்தை போகிறப்பையும் அவங்க நிறைய கோரிக்கை வந்துச்சு, இங்கே ஜிஹெச் இங்கே கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் நம்ம பேசி எப்படி கொண்டு வர முடியும்னு பார்த்து விரைவில் ஏற்கனவே இருக்குல்ல, ஏற்கனவே இருந்துட்டு தானே இருந்தது. தலைமை மருத்துவமனை அவங்க கொண்டு போயிட்டாங்க சார். தலைமை மருத்துவமனை இல்லை, அது எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு நான் அது அதிகாரிகிட்ட பேசிட்டு கண்டிப்பாக மக்கள் திருப்தியாக அளவுக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். மாடல் ஸ்கூல் அதுலேயே வரும். நம்ம ஃபஸ்ட் எய்டும் எமர்ஜென்சிக்கான ட்ரீட்மெண்ட் முதல்ல இங்கே ஃபஸ்ட்டு இங்கே வர மாதிரி நம்ம பண்ணலாம். சார் இந்த பஸ்ஸு புது ஸ்டாண்டில் உள்ள பக்கம் போகிற பஸ் எல்லாம் பழைய பேருந்து நிலையத்துக்கு வரதில்லை அப்படின்ட்டு பேருந்து நிலையத்துக்கு உள்ளே போய் வராமல் மக்கள்லாம் வெளியிலே நிற்கிறாங்க. தற்காலிக விளக்குறை போட்டிருக்காங்க. அதுவும் நீங்கள் பேசுங்க. அது 2 நாளைக்கு நம்ம பேட்டி கொடுத்து சொல்லியிருந்தோம். கமிஷனர் வச்சும் கலெக்டர் மேடம் பேசியாச்சுங்க. ஒரு வாரத்தில் வந்துருக்கு. அதிகபட்சம் ஒரு வாரத்தில் வந்து பஸ் உள்ள வந்துட்டு போகிற மாதிரி பண்ணிடுவாங்க. இல்லை சார், அதுக்குன்னு இருக்குது, டைமிங் இருக்குது. நிறைய பஸ் இருக்குது இல்லைங்க. இப்போ இத்தனை நாள் இல்லாமல் இருக்குது, கிட்டத்தட்ட 2 வருஷமாக இல்லாமல் இருக்குது. அது பொறுமையாக தானே பண்ண முடியும். உள்ள இருக்க கடைகளில் வச்சு இங்கே இந்த டைமிங்லாம் அலாட் பண்ணி தான் பண்ணலாம். மீட்டிங் போட்டு பண்ணலான்னு இருக்கு. ரைட் நன்றி.